நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me விக்னேஷ் கார்த்திக். இப்போ நான் வந்து ஒரு படத்தை பத்தி பேச போறேன். மான் கராத்தே. சிவகார்த்திகேயனோட கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோவா இருந்த சிவகார்த்திகேயனை ஸ்டாரா மாத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் வந்து காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவார், ஓகே, பட் ஆக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு தெரியல. பட் மான் கராத்தேல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோக்கு இருந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்து இருந்தது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான தாத்தா வரைக்கும் அவங்க வீட்டு பிள்ளையா சிவகார்த்திகேயனை வந்து ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரோட மனசுலயும் வந்து நீங்காத இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நானே எங்க வீட்டு புள்ள இல்ல உங்க வீட்டு புள்ளன்னு சொல்லுறேனே, நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சவுண்டா தான் சொல்லுவேனே. அறுவடை சோறு தின்னு ஆல் டைம் ஊர சுத்தம் அமல சிங்கம் தானே. சிவகார்த்திகேயன் வந்து காமெடி எல்லாம் நல்லா பண்ணுவார், எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த படத்துல டான்ஸ் வந்து தாறு மாதிரி ஆடி இருப்பாருங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அப்படியே பார்க்கும்போதே வந்து நாம் காண்பது கனவா இல்லை நினைவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு. மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல வட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா, கோழி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா, பிக்காலியா ரோட்டு மேல மாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா, நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் நாங்கோயால இப்ப காதல் வந்து ஆடுறேன். அப்புறம் ஹீரோயின் அன்சிகா, அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். வெள்ளையா பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளை பணியார் மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, அடா அடா அடா, இந்த மாதிரி ஒரு ஜோடியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அவங்களோட கெமிஸ்ட்ரி. அப்படியே ரொமான்ஸ் காமெடி எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் அனிருத்தும் சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்நீச்சலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சாங்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பர் ஹிட். அதுல ஸ்பெஷலா அந்த டார்லிங் டம்பக் அப்படின்ற சாங், படத்தோட டீசர்ல அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே அந்த பாட்டை கேட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரீச் வந்து அந்த சாங்க்கு இருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். மாமனுக்கு ஜோடி நீ அடி, ராமனுக்கு சீதா கண்ணனுக்கு ராதா, அடிய மாமனுக்கு ஜோடி நீ அடி. பாவி பயலே இவ, பாவி பயலே இவ, பாவி பயலே இவ, உயிர் மூச்சுல கடை போடுற. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்குடா கிடா 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 கிடா. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி 100 நாளுக்கு மேல ஓடிடுச்சு. பட் இப்போ எதுக்குடா இவன் வந்து இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு நம்ம மான் கராத்தே படத்தை தான் நம்ம விஜய் டிவில இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக போட போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க.
நான் சிகப்பு மனிதன் டைட்டிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் தான் இந்த படத்துக்கும் வச்சிருக்காங்க. பட் ஆனா டைட்டில் மட்டும் தான் அது, படத்தோட ரீமேக்லாம் கிடையாது. இந்த படத்துல வந்து நம்ம விஷால் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஷால் சாரை வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை, அப்புறம் சம்மர் அப்படின்ற 2 படம் எடுத்திருந்தாரு. ரெண்டுமே வந்து டீசென்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் இந்த நான் சிகப்பு மனிதன். அண்ணே ஒரு கன்னு வேணும். ஏய் எத்தனை கிளம்பு போட. நீ பீகார்ல 5000 ரூபாய் கன் வாங்கி இங்க 40000 ரூபாய் விற்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். உன் பேரு வெளியே வராது. இந்த படத்துல விஷால் வந்து வழக்கமா பண்ற கேரக்டர்களை தாண்டி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்கோலிப்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நார்கோலிப்சின்ற கான்செப்ட் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கூகுள்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அது அப்படின்ட்டு. உங்க பையன் மயங்கி விழுந்துடுறான்னு சொல்றீங்கல்ல, அது மயக்கம் இல்ல, தூக்கம். மெடிக்கலி இத நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நார்கோலெப்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அதிர்ச்சி வந்தாலும் சரி, இல்ல சந்தோஷமானாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, மூச்சு இருக்கும்போது டப்புன்னு தூக்கம் வந்துடும். கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்து அதுக்கு பெர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி அதுல ஒரு ஆக்ஷன் விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப அழகா ஒரு கமர்ஷியல் படம் வந்து நம்ம திரு அவர்கள் கொடுத்திருப்பாரு. லக்ஷ்மி மேனன் வந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. விஷால் லக்ஷ்மி மேனன் காம்பினேஷன் வந்து நம்ம சொல்லி தான் உலகத்துக்கு தெரியணும்ட்டு இல்லை, அவங்களோட காம்பினேஷன் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த படத்துலேயும் வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் ஜிவி பிரகாஷ். உன்னாசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவேன், உனக்காக வேலை கூட மழையாக்குவேன். ரொம்ப அழகா பாட்டெல்லாம் போட்டிருப்பாரு. பாட்டு எல்லாமே செம்ம ஹிட்டு. இந்த படத்தையும் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுல முதல் முறையா நம்ம விஜய் டிவில இந்த தீபாவளிக்கு போட போறோம். இதே மிஸ் பண்ணாம பாருங்க. யாரை பொறுத்துங்க? டேய் பணம் கொடுத்துட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் ஸ்டார்ஸ் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம விஜய் டிவி குடும்பம் ஃபுல்லா சேர்ந்து சூப்பரா பண்ற ஒரு ஷோ தான் விஜய் ஸ்டார்ஸ். இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியோட ஆங்கர், சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வழக்கம் வந்து ரொம்ப அவங்கவுங்க தனித்தனி ஷோஸ்ல வந்து பிஸியா தான் இருப்பாங்க. ஆங்கர்ஸ்லாம் ஆங்கரிங் பண்ணிருப்பாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் சீரியல் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ற ஒரு ஷோ அப்படின்னா அது வந்து விஜய் ஸ்டார்ஸ் மட்டும் தான். அந்த ஷோ பாத்தீங்கன்னா பாக்குற உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், அதுல பண்ற எங்களுக்கும் ஜாலியா இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அந்த விஜய் ஸ்டார்ஸ் இந்த தீபாவளிக்கும் உங்க முன்னாடி மறுபடியும் வரப்போகுது. இப்போ லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு மாலை கழுத்து வந்து நிக்கிறீங்க, நுழைஞ்ச உடனே ஷாக். உங்க அண்ணன் வந்து அழிய போறான் பாருங்க. ஸ்மைல் பண்ணாதடா, செவில்ல அடிப்பேன். ஒரு அண்ணகாரன் வந்திருக்க, பயந்து ஓடாம இங்கே நிக்கிறீங்க. ஏதாவது நல்ல ஆர்டிஸ்ட் வேற யாரும் இரு, இங்க வா நீ நில்லு சார். யாருமா அது? அண்ணா நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். கல்யாணம்? ஆமாண்ணா. ஏமா சின்ன குழந்தையில இருந்து நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். 5 வயசுல குச்சி முட்டாய் கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். 10 வயசுல ஸ்கூல் கொண்டு விட்டேன். இப்படி உன்னை தூக்கி வளர்த்தேன். ஏன்ட்டு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா ஊரு ஃபுல்லா அலைஞ்சு ஒருத்தன் இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை இங்க கிடைக்க மாட்டாங்க. அது வரணும். இல்லைன்னா இங்க எனக்கு அசிங்கமா வரும். இங்க வர லாஸ்ட் ஷாட். ஓகே சார், ஆக்ஷன். உங்க அண்ணன் வந்தா அழிய போறான். நீ பாருங்க தங்கச்சி. யாருமா அது? கல்யாணம் போடுறீங்க. ஆமாண்ணா. கல்யாணமா? ஆமாண்ணா. கை போடாத தங்கச்சி. உனக்கு 5 வயசு இருக்கும் போது பஞ்சு முட்டாய் கேட்டேன். கை வைக்காத, செவில்ல திருப்பேன். உனக்கு 5 வயசு இருக்கும் போது பஞ்சு முட்டாய் கேட்டேன். தொடாத. பஞ்ச ஃபுல்லா நான் சாப்பிட்டு மிட்டாய உனக்கு கொடுத்தேன். விட்டான், டைலாக் விட்டான். அப்படி இருந்து இந்த அண்ணனை நான் கேட்டா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கட்டி வச்சிருப்பேனம்மா. எமோஷன் லெஸ் எமோஷன் லெஸ். இப்படி உன் வாய்க்கிட்ட கேமரா இருக்குப்ப, ஜூம் வச்சிருக்கேன். உனக்கு போய் ஜாக்கிட்ட கேட்டிருந்தா ஒரு தாடி மலைகள் ரோபோ சங்கரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போமா. இப்ப கூட ஒன்னும் லேட் இல்லைண்ணா. இப்ப இவனே வச்சுக்கிறியா தங்கச்சி? பேக்கப்
பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணீலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறுதமா அடி போனது போகட்டும் காயங்கள் நரட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்திடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி மொறப்பு அடியாகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருத்து பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம விஜய் டிவில வந்து இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்குலாம் வந்து நிறைய ஸ்பெஷல் ஷோஸ்லாம் பண்ணுவோம். அந்த வகையில் தீபாவளி அப்படின்னாலே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் ஷோஸ்லாம் போடுவோம், ஸ்பெஷல் படங்கள்லாம் போடுவோம். ஆனால் இந்த தீபாவளிக்கு நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வச்சு சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. செம்ம ரெஸ்பான்ஸு. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த ரெஸ்பான்ஸுக்கு. அண்ட் நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட்ஸு, ஆங்கர்ஸு எல்லாரையுமே இந்த சாங்கில் வந்து அப்படியே கிராண்டாக ட்ரெஸ்லாம் பண்ண வச்சு ரொம்ப அழகாக கொரியோகிராஃப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூட்க்கு அந்த சாங் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் அந்த சாங் வந்து நீங்கள் சாங் பார்க்குறத விட இந்த சாங் ஷூட்டிங் பண்ணும்போது நடக்கிற அந்த ஜாலியான இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். பட் நான் அந்த வீடியோலாம் நாங்கள் போட முடியாது. போட்டால் நாங்கள் பண்ணுற சேட்டைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போ சாங் மட்டும் போடுறோம், பாருங்க. சின்ன சின்ன சந்தோஷம், வண்ண வண்ண கொண்டாட்டம், பட்டாசுக்கு தீபாவளி, சந்தோஷத்துக்கு நோ தள்ளுபடி, பண்டிகைக்கு தீபாவளி, விருந்துக்கு விஜய். நாம் பரிமாறும் அன்பில் சுவை இருக்கும், எப்போதும் மனதில் அது இனிக்கும், மாறாத நம் பந்தம் இது தொடரும், அழகான சுடர் போல் அது ஒளிரும், சின்ன சின்ன சந்தோஷம், வண்ண வண்ண கொண்டாட்டம், பட்டாசுக்கு தீபாவளி, சந்தோஷத்துக்கு நோ தள்ளுபடி, பண்டிகைக்கு தீபாவளி, விருந்துக்கு உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். மாறாத நம் பந்தம் தொடரும். உங்கள் விஜயின் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் தேஜேஸ்வர். நான் வந்து எஸ்பிஓ ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த சாம்பியன்ஷிப்பில் மொத்தமாக 9 ரேசஸ் ப்ளஸ் 2 ரிலே ப்ளஸ் ஒரு மேரத்தான் நடக்கும். மேரத்தான் வந்து ஒரு 42 கிலோமீட்டர் ரேஸ். அந்த மேரத்தான் ஈவெண்ட்டில் நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். என்னுடைய பேர் அசோக்கு, என் ஒய்ஃபு அமுதா. எங்களுக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து ஷருண்ராஜ், 2வது பையன் தேஜேஸ்வர். இந்த தேஜேஸ்வர் தான் ஸ்கேட்டிங்கில் இருக்காப்புல. 16th ஏஷியன் சாம்பியன்ஷிப் இன் சைனாவில் நடந்த மேட்ச்சில் என் பையன் மாரத்தானில் 3rd வந்திருக்காப்புல. இந்த 16th ஏஷியன் ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து சைனாவில் ஹெய்னிங்கில் இடத்துல நடந்தது.
இதில் மொத்தமாக 9 ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் 2 ரிலே ப்ளஸ் ஒரு மேரத்தான் வைப்பாங்க. இதில் டாப் 5ல் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இதில் சர்டிஃபிகேட்டில் பிளேஸ்மெண்ட்டோடு கொடுப்பாங்க. இதில் மேரத்தான் வந்து 42 கிலோமீட்டர்ஸ் ரேஸ். இந்த 42 கிலோமீட்டர் ரேஸில் வந்து நான் 3rd கம்ப்ளீட் பண்ணேன். இந்தியன்ஸ் வேறு இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஏஷியன் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் மெடல் வின் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் மெடல். 42 கிலோமீட்டர்ஸ் 42 பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட கலந்துருந்தாங்க. என் ஃபர்ஸ்ட் கோச் வந்து உன்னிகிருஷ்ணன், அவர் வந்து டவர்ஸ் கிளப்பில் இருக்கார். இப்போ என் கரண்ட் கோச் பேர் வந்து சத்யமூர்த்தி. நான் வந்து SBOI ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த இயர் வந்து 5 ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஃபுல் நான் வந்து லாங் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். 2.5 இயர்ஸ்லேருந்து ஸ்கேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஈவெண்ட்டுக்காக 4 இயர்ஸாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். இது ரொம்ப ரிஸ்க்கான கேமு, அதிக செலவழிக்கும், அடியும் பயங்கரமாக அடிபடும். லாஸ்ட் இயர் பெல்ஜியத்துக்குலாம் போகும்போது என் பையன் அங்கே கீழே விழுந்து ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் உட்கார முடியாமல் தான் இங்கே வந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 மந்த் பிஃபோர் கூட மைசூரில் கீழே விழுந்து எனக்குலாம் ரொம்ப அழுக தான் வந்துச்சு. இருந்தாலும் இந்த சாதனை பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டேடியம்லேயும் பண்ணுவோம், மார்னிங் ரோட்லேயும் பண்ணுவோம். ரோடில் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுவோம். 4:30 வந்துச்சு, 5 o'clock ரோடு ஆக்குபை பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வண்டி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதனால் எல்லாருமே 4:30 5 o'clock உள்ள செஷனை பேக்கப் பண்ணி முடிச்சோம். இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ட்ராக் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ராக் தான் நேரு ஸ்டேடியத்தில் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராக் இருந்ததுன்னா பசங்க கீழே விழாமல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். குட்டி பசங்க இருந்து சீனியர் ஸ்கேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாம் ஒரே ட்ராக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டி பசங்க ப்ராக்டிஸ் எடுக்கும்போது அவங்க ஸ்பீடுக்கும் சீனியர் ஸ்கேட்டருடைய ஸ்பீடுக்கும் ஒத்து வராது. அதனால் 2 பேரும் கிளாஷ் ஆகி விழுந்து அடிக்கடி அடிப்படுது. இது கொஞ்சம் ரிஸ்கி கேம். நாங்கள் போகிற ஸ்பீடில் இருந்தால் நிறைய அடிப்படும். ப்ளஸ் ரொம்ப பின்னாடி இருக்கவங்க இடிச்சு ரொம்ப டேஞ்சரஸ் கேம். ப்ளஸ் கொஞ்சம் காஸ்ட்லி கேம் கூட. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கோச்சஸும் கிளப்ஸும் கொஞ்சம் கம்மி தான். சில நேரு ஸ்டேடியம் ட்ராக் வந்து ஒன்று தான் இருக்குது. ஹோல் தமிழ்நாட்டிலே 200 மீட்டர்ஸ் ட்ராக்னா ஒரு ட்ராக் தான் இருக்குது. நேரு ஸ்டேடியம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டிமாண்டாக, ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். சீனியர் ஸ்கேட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப க்ரௌடடாக சின்ன பசங்களும் குறுக்கு வந்து அந்த மாதிரி. இவனுடைய கோச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இயர்ஸில் வந்து குவாடில் இருக்கும்போது உன்னிகிருஷ்ணன் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இன்லைன் ஒரு ஸ்கேட்ஸ் இருக்குது, அது போட்டான். அது இருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சத்யமூர்த்தி SSA டீம்லேருந்து சத்யமூர்த்தின்னு ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து நேஷ்னல் மெடல் எடுத்தான். இந்தியன்ஸ் இதுவரை இந்த ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங்கில் மெடல் வின் பண்ணதில்லை. இதுதான் இந்தியன்ஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் மெடல். ஸோ போடியமில் இந்தியன் ஃப்ளாக் ரைஸ் பண்ணுறப்ப நிறைய இந்தியன்ஸ் அழுதாங்க. ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்தியன் ஃப்ளாக் வந்து போடியமில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிக்கிற கண்ட்ரியோட நேஷ்னல் ஆந்தம் வந்து அங்கே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்தியனோட நேஷ்னல் ஆந்தம் அங்கே ப்ளே பண்ணுங்கிறது தான் என்னோட ட்ரீம். இந்திய கொடி அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை கவர்மெண்ட் இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொண்டு வந்தால் பசங்க நிறையவே அச்சீவ் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஸ்கேட்டிங்க்கு நல்லா பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கேம் வந்து பாப்புலர் ஆகலை. கவர்மெண்ட் இன்னும் ஆக்ஷன் எடுத்ததுன்னா இன்னும் நல்லா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's go. ஆத்தங்கர ஓரத்தில் நாளே குயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல காத்தடிக்கும் தசையில என் மனச கழுத்த கட்டி இழுக்குது சேல ஆப்பத்துக்கு பாயா கறி போல ஆராயி முழுங்குறால தூக்கத்தில் சிரிக்கிற தன்னால ஏக்கத்தில் தவிக்கிற பொன்னாலே தூக்கத்தில் சிரிக்கிற தன்னால ஏக்கத்தில் தவிக்கிற பொன்னாலே ஒரு கரப்பாம் பூச்சி போல என்ன கவுத்து போட்டாலே மோசமா கட்டிக்கிற கண்ணாலே பேசவே முடியல என்னாலே அடி இன்னொரு தடவை இதயம் சுலுக்க இடுப்ப ஆட்டாதே அத்தங்கர ஓரத்தில் நாளே குயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும்
பக்கிச்ச மூத நீ நடக்கிற நடை உடை ஐயோ என் மனசுல ஏதோ தடை நான் என்ன தெருவுல சுத்தமாயா இரவு பகலும் என்ன கல்லடிச்சு துரத்துற கொப்பங்கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிற நல்ல போல நடிச்சியே மாத்துற ஒன்ன பாத்துருவேன் நானும் வந்திருக்கேன் பெண்ணை ஒரு முறை காதல சொல்லு ஒன்ன பிடித்திருவேன் நானும் வந்திருக்கேன் பெண்ணை காதல சொல்லு வாய் பேசும் வாசன கிளியோ ஊர் பேசும் ஓவிய சிலையோ அந்த வெண்ணில கொள்ளைய சுட்ட வடகரி நீதானே நீ போனா யாரடி எனக்கு நீ தானே சின்ன ஜினுக்கு அடி 5:30 மணிக்கே செஞ்சரு சோடா தர நான் உனக்கு நான் பார்த்த ஒரு தல நீதானே உன்னால தருதல நான் தானே அட நெருப்புல விழுந்த ரசம் அரிசி புழுவ நானே மங்காத்தா ராணிய பார்த்தேனே கைமாத்தா காதல கேட்டேனே இந்த கோமல வள்ளி என்ன தொட்ட குளிக்கவே மாட்டேனே அத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலு குப்பம் குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல அலாலே ஆடுது கொலுசு ஏலேலோ பாடுது மனசு ஒரு இரும்ப பார்த்து காந்தகம் போல இழுக்குது அவ வயசு ராசாத்தி என்னுடன் வரியா ஏமாத்தி போவது சரியா என்ன சவுக்கார் காட்ட வீடா போல மெல்லுறார குறையா அண்ணாதி மகன இருந்தேனே உன்னால தெருவுல பிறந்தேனே என் வாடகை சைக்கிளில் ஒரு முறை வந்த வாடத்தில் பரப்பேனே கண்ணாலே கண்ணத்தில் அடிக்காதே கண்ணாடி வளையல சினுங்காதே உன்னை நம்பிய வந்த என்னையும் இப்போ நம்பியறாக்காதே அத்தங்கர கம்மங்கர அத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலுக்கு பஞ்சிஞ்சினுக்கு ஜின்னுக்கு அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட தண்டன கடனுக்கு காத்தடிக்கும் திசையில என் மனசு கழுத்த கட்டி இழுக்குது சேல ஆப்பத்துக்கு பாயா கறி போல ஆராயி முழுங்குறால